ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட கோல் கிங் அண்ட் ஹிஸ் 2 வைஃபோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலின்னா போய் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எல்லோரும் மறந்துருப்பீங்க. பிகாஸ் 2 வீக்ஸ் கழித்து நான் போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிமின் எஃப்எஃப் போடுங்கன்னு. ஸோ அதான்டா நான் போட்டேன். இனிமேல் டேஸ் விட்டு நான் ஜிமின் எஃப்எஃப்பும் போடுறேன். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்லெஸ் கேட்டிருந்தீங்க. என்லெஸ் நாளைக்கு போடுறேன். தென் சீரியல் கில்லர் வந்து மண்டே, யூஆர் மெடிக்ஷன் டியூஸ்டே. ஓகே சரிடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோன்னா, ஜிமினை பார்க்குறக்கு வேண்டி நீங்கள் அவன் பேலஸ் போயிருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்து ரொம்ப மோசமாக உங்ககிட்ட நடந்திருப்பான். ஸோ எப்படியும் நீங்கள் தப்பிச்சு ஜங்குக் கூட போயிடுறீங்க. ஓகேடா, இதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தென் நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணிகிட்டே ரொம்ப பயந்து போன ஸ்டேஜில் வந்து ஹார்ஸில் அவன் கூட போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு, பயன் இறங்குடி. ஜேகே இது என்ன பிளேஸ்? நம்ம இன்றைக்கி நைட் இங்கே தான் இருக்க போகிறோம்டி. பிகாஸ் நாளைக்கு ஜிமினுக்கு மேரேஜ். ஸோ இப்போ கிங்டம் ஏஜ்லலாம் நிறையா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. நம்ம இங்கே இருக்கலாம் நிம்மதியாக. அப்போ நீங்கள் இறங்கிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் செஸ் மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எதுக்கடி உனக்கு வேண்டாத வேலை? இப்போ பாரு, உன் ட்ரெஸ்லெல்லாம் அவன் கைப்பட்டு கிழிஞ்சு இவ்வளோ நாள் மூடி வச்சுருந்ததெல்லாம் அப்படியே தெரியுது. என்ன என்ன சொல்ல வர ஜேகே? இல்லை ஒன்றும் இல்லை வயன். நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டிய கப்பிள்ஸ் டி, இப்படி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஜேகே ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு, ஜங்குக்கா அவன் எதுவும் பண்ணலை ஜங்குக், உனக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே ஜங்குக் வந்து அவன் லிப் லாக் பண்ணிட்டு, சரி விடு நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு, ஜங்குக் இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்டா. யாருமே நமக்கு இடையில வரமாட்டாங்க, யாருமே. நீ, நான், அதுக்கப்புறம் நம்ம பாப்பா. அப்போ ஜங்குக் உங்களை ஹக் பண்ணிட்டு, சராங்கிடி இது போதும் எனக்கு ஒரு பாப்பாலாம் வேணாண்டி, ஒரு 4 வேணும். 4 எதுக்கு ஜங்குக்ஷி? உன் அழகுக்கு எனக்கு 4 டைம்ஸ் கூட சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுடி அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டு அவன் செஸ்ஸில் சாஞ்சிக்கிட்டு, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும்னோ கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன் ஜங்குக்ஷி அப்படின்னு ப்ளஷ் ஆகிட்டே நீங்கள் லைட்டாக அவன் செஸ்ஸில் அப்படியே மர்மர் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, அப்படியா எவ்வளோ வேணாலும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகி எகெயின் வந்து அவன் ஃபேஸை ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஃபேஸை அவன் செஸ்லேயே வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட வந்தால் அப்படியே அவன் ரூமில் உள்ள எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே உடச்சிக்கிட்டே, எனக்கு அவள் வேணும். எதுக்கு அவன் என்னை பார்த்தா எப்படிடா அசிங்கமாக இருக்கா? டேய் அழகாக தானடா இருக்கேன் பலன்னு, எதுக்கு என்னை பார்த்தா எல்லாத்துக்குமே என் கூட முடிக்க தோணும், இவளுக்கு மட்டும் ஓட தோணுது? என்ன ஜாக்சன் சொல்லு, பார்க்க அழகாக தானே இருக்கேன், ஏதோ குறைஞ்சிருச்சா சொல்கிறா? இல்லை ஜிமின்ஷி, எப்பவும் போல் பலன்னு இருக்கீங்க. உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே, அதான் ஓடி போயிட்டா. எனக்கு தெரியாது ஜாக்சன், நான் தொட வேண்டிய இடத்துலலாம் கரெக்டாக தாண்டா தொட்டேன். ஏதாவது சரியாக தொடலையா? உன்னை வேற அமுச்சு விட்டுட்டேன், இல்லைன்னா உன்னை வச்சு கேட்டிருப்பேன். எங்கே தொட்ட ஜிமன்? அங்கே தான் தொட்டேன். ஆனால் அவளுக்கு ஏன் மூட் ஆகலை? எனக்கு நல்லா ஹைப்பில் இருக்குது இப்போது. எனக்கு அவை கிடச்சான்னு வெய்யே. சும்மா எனக்கு தெரியாது ஜாக்சன், இன்னைக்கு அவனுக்கு வேணும். ஆமாம், இவ்வளோ நாள் எங்கடா வச்சுருந்தா அவளை? எங்கடா இருந்தா இவ்வளோ நாள்? நம்ம கிங்டமில் தான் இருந்தாங்க ஜிமின்ஷி. அப்போ என்ன வாயில் ஏதாவது நான் அசிங்கமாக வந்துருண்டா? என்னடா புடுங்கிட்டு இருந்த நீ? இன்னைக்கு எனக்கு அவள் வேணும். இன்னைக்கு நைட் அவள் முன்னழகு பின்னழகு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து டேஸ்ட் பண்ணணும். ஐ வாண்ட் நவ். எனக்கு தெரியாது நீ என்ன பிடுங்குவியோ, எனக்கு அவள் வேணும்டா. இன்னைக்கு மட்டும் இல்லை, டெய்லியும் எனக்கு அவள் வேணும். ஜிமின், அவளை ஒரு நாள் உங்ககிட்ட விட்டதுலே நீங்கள் அவளை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவ்வளோ அழகாக இருக்கா. டேய் அந்த ஹார்ட் ஏஞ்சலுக்கே டஃப்புடா. எனக்கு தெரியாதுடா, அவனுக்கு வேணும்.
அப்போ ஜாக்சன் வந்துட்டு, நாளைக்கு உங்களுக்கு எரிக்கா கூட மேரேஜ் ஜிமின்ஷி. அதுக்கு என்னை பார்த்தா உனக்கு நல்லவ மாதிரி தெரியுதா? ஏண்டா, நானே சுத்தமான கெட்டவன். இந்த மோசமான கிங்கு மோசமாக தான் இருக்கணும், தப்பே இல்லை. எரிக்கா கூடயும் இருக்கேன், ஏதோ இன்னைக்கு வந்தாலே அவள் கூடயும் இருக்கேன். ஆனால் எனக்கு அவள் வேணும், அவளை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க நம்ம ஜாய் இசபெல்லா. ஸோ அவங்க அப்படியே இதை கேட்டுட்டு, ஓ ஜிமின் இவ்வளோ வெறியாக இருக்கானா அவன் மேலே, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னவே இந்த கிங்டமோட மதரை எதிர்த்து திமுறா பேசுவா. இருடி, உன்னை ஜிமினை வச்சே நான் கொடுமைப்படுத்துகிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஒரு டபுள்ஸ் மில்க் பண்ணிட்டு உள்ளே வந்து, ஜிமின் என்ன இது? வாங்கம்மா வாங்க, எனக்கு நாளைக்கு மேரேஜ், அதை சொல்லத்தானே வந்தீங்க? அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்தாலே அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லத்தானே வந்தீங்க? விட முடியாதுமா, அவளெல்லாம் என்னால் விட முடியாதுமா. உங்ககிட்ட என் ஃபீலிங்ஸை சொல்ல முடியாது. எனக்கு அவள் வேணும். அவள் பாடி, அவளோட கண்ணு, அவளோட ஹேரு, அவளோட அந்த ஹிப்ஸு, அவளோட அந்த அந்த எனக்கு அவள் வேணும். இல்லைன்னா நான் யாரையாச்சும் இப்போ சாகடிக்கணும், ரைட் நவ், இப்போ எனக்கு யாரையாச்சும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் உள்ள எல்லா திங்ஸையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். அப்போ ஜாய் இசபெல்லா ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு, இல்லை ஜிமின், அவள் உனக்கு தான். என்ன சொல்கிறீங்க? அவள் எனக்கா? எப்போ எப்படி? அவள் எனக்கா என்ன சொல்கிறீங்க ஜாய் இசபெல்லாமா? ஆமாம் ஜிமின்ஷி, என் பையனோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். வா ஜிமின் வா, அம்மா கிட்ட வா அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் வரான். அப்போ அவங்க ஜிமினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு, உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ, நீ ஒரு கிங், எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது. அப்போ ஜிமின் இருந்துட்டு, அம்மா நீங்கள் தான் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, பிடிச்சிருக்கு, எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் ஸ்மிர்க் பண்ணுறான். அப்போ அவங்க இருந்துட்டு, ஓகே ஜிமின்ஷி, அவள் நம்ம கிங்டம் ஏஜில் தான் இருக்கான்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, போ எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க சொன்னதுமே ஜிமினுக்கு வேறு லெவல் ஹாப்பி. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துருப்பான் இல்லையா, அதை அப்படியே இமேஜினில் பண்ணி பார்த்துட்டு, வா என்ன கட்டடி நீ தோ வந்துட்டடி, கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி வரான். அப்போ அவனுக்கு டக்குன்னு எரிக்காவோட ஞாபகம் வந்துருச்சு. இந்த கட்டை வேறு இருக்குல்ல, அம்மா நாளைக்கு எரிக்கா கூட மேரேஜுன்னு சொல்லிருந்தீங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு, உனக்கு ஓகேனா அந்த ஒயின் கூட நான் நாளைக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். யார் தடுக்கிறாங்களோ அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இப்போ நீ போ அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டே, டே ஜாக்சன் இங்கே வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, டேய் இன்னைக்கு நம்ம கிங்டமில் இருக்க எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் சொல்லு, இனி ஜிமின் உங்கள் பக்கம் கூட வரமாட்டான்னு, ஆனால் அவளுக்கெல்லாம் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிடு, சரியா? சரிங்க ஜிமின்ஷி அப்படின்னு அவன் பவுன் பண்ணிட்டு, ஜிமின்ஷி நானும் வரட்டா? நீ வந்து ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல, இங்கே இருந்து ஏதாவது உருப்படியாக இந்த கேர்ள்ஸ் செய்வாங்கள்ல ஒர்க்ஸு நம்ம பேலஸில், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹார்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இங்கே நீங்கள் ஜேகேயோட லேப்பில் அப்படியே உட்காந்துட்டு, ஜேகே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, ரொம்ப டயர்டா, இதோ இப்போவே நம்ம தூங்கலாண்டி, லைஃப்பை நாளையிலேருந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். என் அழகிக்கு வேறு பசிக்கும்ல, நான் உன் அழகில் அப்படியே மெய்மறந்து உட்காந்துட்டேன், இரு நான் ஏதாச்சும் உனக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அப்போ நீங்கள் ஜேகேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு, ஆமாம் ஜங்குக் பசிக்குது, அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ குளிக்கணும், எனக்கு இந்த ட்ரெஸ் சுத்தமாக பிடிக்கல, அந்த ஜிம்மன் இந்த இடத்த அதெல்லாம் விடு, எனக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் வச்சுருக்கியா? இப்போதைக்கு எதுவும் நம்மக்கிட்ட இல்லைல்லடி, என் ட்ரெஸ் வேணால் தரட்டாடி? உன்னோடதா? அப்போ நீ என்ன பண்ணுவ ஜங்குக்கா? அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, நான் அப்படியே உன்னை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுவேண்டி அப்படின்னு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறான். உங்களுக்குலாம் அப்படியே சீக்ஸ் எல்லாம் ரோஸ் ஆகி கீழே குனிஞ்சிடுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிட்டு, ஏய் என்ன ஷையோ, எங்கே ஃபேஸ் காட்டு நான் பார்க்கட்டும்
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிச்சு கிச்சு பண்ணுறான். ஜங்குக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜங்குக் வந்துட்டு, என்னடி இப்போதான் ரொம்ப ஷை ஆகுற? இல்லை, இப்போ தான் முதல் டைம் நான் உங்கள் இவ்வளோ கிட்டக்க பார்க்குறேன். ஜங்குக்ஷி இருப்பீங்கள்ல கடைசி வரைக்கும்? அப்போ அவன் வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை வந்து உங்கள் ஃபார்ஹெட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். அப்படியே அந்த லிப்ஸை உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிகிட்டே உங்கள் லிப்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ இங்கே நம்ம ஜிம்மின் அப்படியே அந்த ஹார்ஸை பார்க் பண்ணிவிட்டு, சீ என்ன கன்றாவி அடண்டி இது, இங்கேயும் அவன் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கான். இந்நேரம் நீ மட்டும் என் கூட பெட்டில் இருந்தேன்னு வெய்யே, உன்னை அப்படியே அங்கே இங்கேன்னு கடிச்சு வச்சு சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போயிருப்பேன். இங்கே வந்து இவன் கூட கஷ்டப்பட்டுட்ருக்க. சீ என்ன இடண்டா இது, இங்கே நான் கூட வந்ததில்லை. இந்த ஜங்குக்கு அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு மறைந்த பகுதியெல்லாம் கரெக்டாக தெரியும் போலியே. பார்க்குறேன் உன்னை வச்சு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா தரமான ஒரு லிப்லாக் போயிட்டுருக்கு. ஜிம்மினுக்கு கோவம் ஒரு பக்கம், மூடு ஒரு பக்கம், அப்படியே அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் லிப்பை பைட் பண்ணிட்டு, வா என்னம்மா கிஸ் பண்ணிக்கிறாங்க, நான் இன்னும் ஒன்று கூட உனக்கு கொடுக்கலையேடி. சே கொடுத்துருக்கணும் ஜிமினே, பேசாமல் அப்படியே கொடுத்துருந்துக்கலாமோ. ஒருவேளை இவன் அந்த கிஸ்ஸுக்காக தான் அவனை பார்த்து மயங்கிட்டாலோ. சும்மா சொல்லக்கூடாது, அவனும் என்னை விட நல்லா தான் கிஸ் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது. ஸோ அப்படியே ஃபேஸை வைப் பண்ணிட்டு, என்னம்மா பண்ணிக்கிறாங்க, எனக்கு என்னோடதுடா அவ என் நிறுத்துடி, கிஸ் பண்ணுறத நிறுத்துடி அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் எகெயின் ஜங்குக்கை கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நிறுத்துடி, அது என்னோடதுடி, நான் இருக்க வேண்டிய இடம்டி, இப்படி அவன் மேலே இப்படி போகிற, நிறுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டே இருக்கான். அப்போது நீங்கள் எகெயின் பண்ணுறது பார்த்துட்டு அவன் கீழே இருக்கிற கல் எடுத்து அப்படியே உங்கள் மேலே தூக்கி வீசிட்டு அவன் கீழே கொஞ்சம் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ நீங்கள் ஜங்குக் என்ன சவுண்டு? ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. சரி நம்ம இப்படியே பண்ணிட்டுருந்தோன்னா இதுக்கு லிமிட் இருக்காது. நீ போய் குளிச்சுட்டு வா. நீ இங்கே தானே இருப்ப ஜங்குக்? நான் இங்கே தாண்டி இருப்பேன். நான் உனக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ பயப்படாத, இந்த இடம் என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவன் உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து உங்களை பார்த்துட்டே போகிறான். உங்கள்கிட்ட ஜங்குக்கோட ஷர்ட் இருக்குல்ல, அதை அப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த லேக் கிட்டே போகிறீங்க. அங்கே போய் எகெயின் இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே அவன் ஷர்ட்டு கீழே போட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஒன்று ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மினுக்கு இங்கே உயிரே போயிட்டுருக்கு உங்களை பார்க்க உங்களை பேக் சைடு பார்த்துட்டு, என்னம்மா இருக்கா? இல்லை ஜிமின், அவள் உனக்கு தான், போய் எடுத்துக்கோ. ஆனால் இவனுமோ சொன்னாலே ஜங்குக் ரொம்ப நல்லவன்னு, பார்க்கலாம் எவ்வளோ நல்லவன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுது உங்களை பார்க்க. அவன் அப்படியே அவன் கை வச்சு வைப் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே கழட்டிகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம எரிக்கா கிட்டே வந்தால் அவளுக்கு ஒரே செம்ம ஜாலியாக இருக்குது. அவங்க வீட்டில் ஃபுல்லாக வந்து செம்மையாக ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. பிகாஸ் நாளைக்கு ஜிமின் கூட மேரேஜ் இல்லையா. ஸோ அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிமின் எவ்வளோ கேர்ள்ஸ் கூட இருந்தாலும் நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு ஜிமின் வேணும். அவர் எப்படியோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு நானும் அந்த வயன் ஜங்கு கூட போனால அவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும். அவளுக்கு இருக்கு அப்பா. அது மட்டும் இல்லாமல் அவரோட கிங், அவர் அப்படி இப்படி தான் இருப்பார். நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு மேரேஜ், அதுக்கான வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு மிரரை பார்த்துட்டு ஜிம்மினியை பற்றி யோசிச்சுட்ருக்கா. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குளிக்கணும் இல்லையா. ஸோ வந்து உங்கள் மேல் கோட்டு கழட்டி அப்படியே தூக்கி வீசிட்டு
பா என்ன இது இவ்வளோ குளிராக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்கே. சரி, ஆளை வேற கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்னொரு லேயர் ட்ரெஸ்ஸும் அப்படியே கழட்டிடுறீங்க. ஸோ ஜிம்முக்கு இங்கேனால அவனால் உட்காரவே முடியல நிம்மதியாக. உங்களை வந்து டச் பண்ணணும், உங்களுக்கு கூட இன்றைக்கே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த ஸ்பாட்டில் அவனுக்கு என்னென்னமோ தோணுது. ஸோ அப்படியே அவன் வந்து இன்னும் க்ளோஸராக ஒரு கிராஸ் பின்னாடி மறைஞ்சு உட்காந்துட்டு, என்னடி இன்னும் பண்ணிட்டுருக்க, எல்லாத்தையும் அவுத்து போடுறி சீக்கிரம், எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும், இப்போவே பார்க்கணுண்டி. ஐயோ ரொம்ப குளிருதில்ல வேன், சரி எனக்கு குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரும்போது ஜிம்முனுக்கு செம்மையாக டிசப்பாயிண்ட் ஆகுது. அவனுக்கு செம்மையாக கோவம் வந்துட்டு, இப்போ எதுக்கு இவ வரா, போய் போய் குளிடி ஒய்யன், உனக்காக தானடி நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன், ஓ ப்ளீஸ். ஒரு கிங்கையே இப்படி மெல்ட் ஆக வைக்கிறியே, இப்படி டெம்ட் ஆக வைக்கிறியே. இல்லை, இங்கே குளிக்கிறக்கே யோசிக்கிறல்ல, அங்கெல்லாம் நீ வந்தக்கப்புறம் டெய்லியும் நீயும் நானும் தாண்டி சேர்ந்து குளிக்க போகிறோம். ஒரு டைம் உன்னை பார்த்துக்கிறவன், போ போ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கும் ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. சி குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எகெயின் அந்த லேக்குள்ளே போய்கிட்டு அப்படியே திரும்பி உங்களோட எகெயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி வீசிடுறீங்க. ஸோ ஜிமின்க்கு அவ்வளோதான், அப்படியே ஸ்டார் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே கண்ணை சிமிட்ட கூட மாட்டுறான். என்ன படைப்புடா, எனக்கு தான் எல்லாமே எனக்கு தான். ஜிமின் பாத்தியாடா அவளை, செதுக்கி வச்ச செலடாவ அப்படின்னு சொல்லிட்டு வெச்சக்கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துட்ருக்கான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆன்ஷியன்ட் பீரியட், அதில் நடக்கிற மாதிரி எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படி ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்டா.